So, good afternoon, pa. Welcome to Tamizhan Engineering Academy. Myself, Praveen. கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம்ப்பா. பர்டிகுலராக டிஎன்இபி ஏஇயோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அப்டேட்டட் சிலபஸில் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே உங்களுக்கு அந்த புக் பேக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸு, புக்ஸோட தியரி, இம்பார்ட்டன்ட் கேட்டோட கொஷின்ஸு எல்லாமும் நாங்கள் உங்களுக்கு கிளாஸஸில் கொடுத்துருவோம். இதை தவிர்த்து நம்ம கிளாஸஸில் டெய்லி டிஸ்கஷன்ஸ் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே டெய்லி கிளாஸை பார்ப்போம். அடுத்ததாக அந்த கிளாஸ்லேருந்து கொஷின்ஸை எப்படி எடுப்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த திங்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் நம்ம கண்டென்ட்டை நிறைய நான் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமும் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஸோ கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இதை தவிர்த்து நம்மளுமே நம்ம சேனலுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பேட்சஸ் போயிட்டுருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ் எப்போவுமே நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அப்டேட்டட் சிலபஸ்க்கு கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, ஸோ ரீசெண்டாக இந்த நடந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇஸில் எப்படி இருந்துச்சு, ஸோ அது எல்லாத்தையும் ஆடடானா நம்ம கிளாஸஸ் கொடுப்போம். நம்ம ரெக்கார்டடாக கொடுக்குறது இல்லைப்பா. ஸோ முன்ன எடுத்த ஒரு 2 years 3 years ரெக்கார்டட் வீடியோஸை திரும்ப நம்ம அந்த மாதிரி கொடுக்குற பழக்கம் கிடையாது. ஸோ இந்த லைவ் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக அப்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு முறை எக்ஸாமில் கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட் மாறி இருக்கும். ஸோ கொஷின்ஸோட தேவையான கண்டென்ட் மாறும். ஸோ அதனால நம்ம எப்போவுமே இந்த ரீசன் எக்ஸாம்ஸில் எப்படி நமக்கு கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க, அப்போ அதில் என்னென்ன அடிஷ்னல் டாபிக்ஸ் ஆட் ஆகிருக்கு. சில இயர் வந்து கொஷினில் சிலபஸில் இல்லாத கொஷின்ஸையும் கேட்டிருப்பாங்க. சிலபஸில் இருந்தோ சில இடத்துல கொஷின்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை அப்டேட் பண்ணி எப்போவுமே இந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம கொடுப்போம். ஓகே, இந்த ரீசன் கேட் கொஷின்ஸு, இஎஸ்சி கொஷின்ஸு, பிஎஸ்யூஸில் நடந்த எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஷன்ஸாக பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெக்கார்டடாக கொடுக்க முடியாதுப்பா. ஓகே, ரெக்கார்டடாக கொடுத்தா அது வந்து பர்ஃபெக்டான ஒரு இதுவாக இருக்காது. ஸோ லைவ் தான் இதுக்கு பெஸ்ட்டு. ஓகே, அடுத்ததாக இந்த லைவ் கம் டிஸ்கஷன் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ டெய்லி ஒரு கிளாஸு, அடுத்ததாக அந்த கிளாஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸு, நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் எப்போவுமே இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம கிளாஸஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், லைவ் அண்ட் ரெக்கார்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியலன்னா அதை ரெக்கார்டடாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து ப்ரீ ஷெடியூலில் கிளாஸஸ் கொடுப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கோர்ஸ் வந்து 2 years வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி ப்ரொவைடட். அடுத்ததாக வீக்லி டெஸ்ட் இருக்கும்ப்பா. ஸோ நம்ம டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் அதோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் நம்ம டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு டேரெக்டாகவே வாட்ஸ்அப்போ கால்லையோ டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றியான ஃபர்தர் கோர்ஸ் அண்ட் உங்களோட செல்ஃப் டவுட் நிறைய இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடலாம்ப்பா. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நம்ம வந்து ஸோ உங்களுக்கும் டவுட்ஸை வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி அவங்க படிக்க இறங்கிட்டாங்கன்னா ஸோ டெஃபினட்டாக எவ்ரி ஒன் வில் கிளியர். ஸோ எல்லாருமே கிளியர் பண்ண முடியும்ப்பா. அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாஃப் ஒரு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்கணும். அட் த சேம் டைம் கொஷின் டிஸ்கஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு ஒரு 10 கொஷின் ஆச்சு சால்வ் பண்ணணும்னா ஸோ கிளாஸஸ் விடைய கொஷின்ஸ் சால்விங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளாஸை வந்து மார்க்காக மாற்ற போகிறது கொஷின் தான். ஸோ இப்போ அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே பண்ணுறாங்கன்னு விசாரிங்க. ஓகே, விசாரித்து அதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸுக்கு யாரை கேட்குறது, டவுட்ஸை வந்து எப்படி கிளியர் பண்ண போகிறாங்க, மோட் ஆஃப் டவுட் கிளியரிங் எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மேண்டேட்டரியான திங்ஸ் தான். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பிளைண்டாக எங்கேயுமே சேராதிங்க. நம்ம இன்ஸ்டியூட்லேயுமே பிளைண்டாக சேரக்கூடாது. ஸோ ஈவன் ஒரு 1000 rupees நம்ம உங்ககிட்ட வாங்குறோம்னாலும் அதுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் கொடுக்கணும்ல. ஸோ ஆஸ் அ ஸ்டாஃபாக நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டாக அதுக்கான எஃபோர்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும்.
ஸோ ஜஸ்ட் அதை செக் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே ஸோ அதனால தான் டெய்லி டிஸ்கஷன்ஸ் நம்ம கொடுக்குறது. டெய்லி டிஸ்கஷன்ஸ் இல்லைன்னா பசங்களாக போயிட்டு கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுறது, அப்ரோச் பண்ணுறது, இது எல்லாமே கற்றுக்கிறதுக்கு டிலே ஆகும். அதோட ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது அதோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு 4:30க்கு வந்தீங்கனாலும் டெய்லி டிஸ்கஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராபப்ளி நம்ம டெய்லி டிஸ்கஷன்ஸை பார்த்தாலே டெஃபினட்டாக 150 கொஷின்ஸ் எடுக்க முடியும்ப்பா. ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த கொஷின்ஸில் கான்செப்டோடு சொல்லி கொடுக்குறோம், அதை மட்டும் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவே நமக்கு ஷார்ட்டாக ஜாப் வந்து கிடைக்கும். ஓகே, நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது தவிர்த்து உங்களுக்கு நம்ம பர்சனலாக எந்த மோட்டிவேஷனும் தரதில்லை. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஏன் நம்ம படிக்க வர்றோம் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். நம்ம வந்து ஒரு கிட் கிடையாது இல்லை. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அதுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தாலே ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக கிளியர் பண்ணலாம். அதை வந்து நம்ம எப்போவுமே அந்த கைடன்ஸில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மோட்டிவேஷன்ன்றது வேறு. ஓகே, ஸோ மோட்டிவேஷன்னால் நம்மளால் இன்றைக்கி படிக்கலாம், ஆனால் டெய்லியெலாம் படிக்க முடியாது. ஸோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸு டெய்லி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக படிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம பர்டிகுலராக இந்த கைடன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்குறோம். ஓகே, ஸோ டெய்லி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கோர்ஸோட ஒரு ஷார்ட் வியூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டக்ஷன் மிஷின்ஸ் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கிளாஸ் 4 நேற்று நான் உங்களுக்கு டைப் ஆஃப் இண்டக்ஷன் மிஷினை பற்றி சொல்லியிருந்தேன். சார் நம்ம பொதுவாக எத்தனை டைப் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின்ஸை சார் பார்க்குறோம்? ஸோ வி ஹேவ் 2 types ஆஃப் இண்டக்ஷன் மிஷின். ஸோ ஒன் இஸ் squirrel cage, இன்னொன்று ஸ்லிப்ரிங். கரெக்டா? ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மிஷின் அண்ட் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மிஷின் இது எப்படி சார் பிரியுது? பேஸ்ட் ஆன் த ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன். சார் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரோட்டாரை பொறுத்து தான் நம்ம ஸ்குரில் கேஜ் ஸ்லிப்ரிங் அப்படின்ற 2 டைப்பாக பிரிக்கிறோம். சார் ஸ்குரில் கேஜ் டைப் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின்னா என்னது சார்? அதில் எப்படி இருக்கும்? இதில் தேர் இஸ் நோ சச் வைண்டிங். இதில் ரோட்டார் வைண்டிங்கிறது ஒன்று இருக்காது. நோ ரோட்டார் வைண்டிங். கரெக்டா? வைண்டிங் இல்லை, பட் என்னவா இருக்கும்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார். ரோட்டார் பார். கரெக்டா? இந்த ரோட்டார் பார்ன்றது அலுமினியம் ஆர் காப்பரா இருக்கும். கரெக்டா? இந்த ரோட்டார் பார்ன்றது அலுமினியம் ஆர் காப்பரா இருக்கும். அலுமினியமை பொறுத்த வரைக்கும் எனக்கு காஸ்ட்லியரா சீப்பராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அலுமினியம் பாருக்கு தான் போயிருப்போம். ஸோ ஹைலி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், லாஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினா மட்டும்தான் நம்ம காப்பருக்கு போகிறோம். ஓகே, ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக அதில் எந்த வைண்டிங்ஸும் இருக்காது. அது ஒரு சிம்பிளான பாரால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கும், ஒரு ரோட்டார் பாராக இருந்திருக்கும். அடுத்ததாக சார் இப்போ இந்த ரோட்டார் ஒரு பார் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த டவுட் வரலாம்ல. ஏன்னா ரோட்டாரில் வைண்டிங்கே இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். அப்போ வைண்டிங்கே இல்லைன்னா அப்போ இதில் எத்தனை வந்து போல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியர் தேர் இஸ் நோ போல்ஸ், நோ டெஃபினட் நம்பர் ஆஃப் போல்ஸ். 5 போல் 10 போல் அப்படின்னு ஒரு டிஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்காது. இட் இஸ் இன்டியூஸ்டு போல். கரெக்டா? இட் இஸ் இன்டியூஸ்டு போல். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இட் இஸ் இன்டியூஸ்டு போல். நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ் எப்பவுமே ஈக்குவலன்ட் டு நம்பர் ஆஃப் ரோட்டார் போல்ஸாக இருக்கும். இட் இஸ் அ இன்டியூஸ்டு போல் ஈக்குவலன்ட் டு நம்பர் ஆஃப் ரோட்டார் போல்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ், சாரிப்பா. ஓகே, ஸோ நோ டிஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ். 5 போல் இருக்கும் 10 போல் இருக்கும்ன்றது இதில் இருக்காதுப்பா. ஸோ இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது ஸ்டேட்டாரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கோ அதே அளவு போல் தான் இருக்கும். ஓகே, ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இதில் இருக்கிற ரோட்டாரோட வைண்டிங்கை என்னால் ஆக்சுவலி இது ஒரு ரோட்டாரில் வைண்டிங்கே இல்லை, ரைட்? இது ஒரு பார் தான். அப்போ ரோட்டாரோட வைண்டிங்கை என்னால் வேரிலாம் பண்ண முடியாது. ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் சார் வி கான்ட் ஏபிள் டு வேரி த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ண முடியலன்னா என்னால் ஸ்டார்டிங் டார்க்கையோ ஸ்டார்டிங் கரண்ட்டையோ வேரி பண்ண முடியாது. ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் சார் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதில் வைண்டிங்கே இல்லாததுனால ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை என்னால் வேரி பண்ண முடியாது, ஸ்டார்டிங் டார்க் அண்ட் ஸ்டார்டிங் கரண்ட்ஸை வேரி பண்ண முடியாது. ஓகே, இதுதான் என்னோட ஸ்குரில் கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம பார்த்துருப்போம். சரி, இதில் பாருங்க, திஸ் இஸ் த ரோட்டார் பார்ஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது தான் ரோட்டார் பார்ஸ். இந்த ரோட்டார் பார்ஸை பொறுத்த வரைக்கும் சார் எப்பவுமே இந்த ரோட்டார் பார்ஸ் ஆர் ஷார்ட்டடு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோட்டார் பார். ஓகே,
ஸோ இது ரோட்டார். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ரோட்டார் பாரு. நெக்ஸ்ட் ஒரு ரோட்டார் பாரு. சரி, இந்த ரோட்டார் பார்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கீவ் பண்ணி வச்சிருப்போம். இந்த ஸ்கீவ் நெசசரி ஆஃப் ஸ்கீவிங்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரோட்டார் பார்ல தான் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸ்டேட்டார்ல இருந்து வர்ற இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இஎம்எஃப் ஒரு கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணும். இந்த கரண்ட்னால ஒரு ஃபோர்ஸ் வரும். ஸோ அந்த கரண்ட்டோட ஃபோர்ஸ் தான் பில் சைன் தீட்டாவில் நம்ம எழுதியிருப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் என்னோட மோட்டரிங்கில் ஒர்க் பண்ணுது. அப்போது இங்கே எனக்கு ஒரு கரண்ட் வேணும் இல்லப்பா. ஸோ இப்போ அந்த கரண்ட் வேணும்னா, இந்த இஎம்எஃப்லேருந்து கரண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? we need to short circuit the conductors. ஓகே, அப்போ இந்த கண்டக்டர் இருக்கான்ல, இந்த கண்டக்டர்ஸை என்ன பண்ணணும்? we need to short circuit. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டக்டர்ஸை நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணால் மட்டும்தான் அதில் எனக்கு இஎம்எஃப் பில்ட் ஆகும். அதாவது சர்க்குலேஷன் வரும், கரண்ட்டோட சர்க்குலேஷன். ஏன்னா அப்போ தான் ஒரு க்ளோஸ்டு பாத் கிடைக்கும். க்ளோஸ்டு பாத் கிடைச்சிச்சுன்னா தான் ஒரு கரண்ட் வந்து சர்க்குலேட் ஆகும். ரைட். ஸோ இந்த கரண்ட் சர்க்குலேஷன்ஸ்க்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ட்ரிங். கரெக்டாக, இந்த என்ட்ரிங்ஸ் தான் என்ன பண்ணுது? சரி, இங்கே இஎம்எஃப் வந்துச்சு. ஸோ இந்த இஎம்எஃப்பை சர்க்குலேட் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இஎம்எஃப் என்ன பண்ணும்? இந்த கண்டக்டர் வழியாக போகும். அடுத்ததாக இந்த என்ட்ரிங்ஸ் வழியாக போகும். அடுத்ததாக திரும்ப இந்த கண்டக்டர் வழியாக போகும். அடுத்து திரும்ப இந்த என்ட்ரிங்ஸ் வழியாக போகும். ஸோ இப்போது இஎம்எஃப் வந்து இஎம்எஃப்க்கு ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ யார் இந்த பாத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறான்னா, இந்த என்ட்ரிங்ஸ் தான் எனக்கு பாத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குது. கரெக்டாக, இந்த என்ட்ரிங்ஸ் வில் கிரியேட் த பாத் ஃபார் த ரோட்டார் பார்ஸ். இந்த இடத்துல ரோட்டார் கண்டக்டர் இல்லைல்ல, இது ரோட்டார் பார் தானே. அப்போ என்னோட இந்த ரோட்டார் பாருக்கான ஒரு பாத்தை வந்து யார் கிரியேட் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிங்ஸ் தான். ஓகே, ஸோ த என்ட்ரிங்ஸ் ஆர் ப்ரொவைடட் த பாத் டு த ரோட்டார். அப்போது இந்த ரோட்டாருக்கு ஒரு பாத்தை வந்து என்ட்ரிங்ஸ் தான் கொடுக்குது. ரைட், இந்த மாதிரி தான் என்னோட ரோட்டார் இருக்குது. ஸோ இந்த ரோட்டார் பார்ஸ், இந்த ரோட்டார் பார்ஸ்லேருந்து இந்த கண்டக்டர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறது தான் என்ட்ரிங்ஸோட ஒரு ஒர்க்கு. ஸோ வென் எவர் இட் இஸ் கெட்டிங் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனாலே என்ன நடக்கும்? கரண்ட் வில் சர்க்குலேட். கரண்ட் வில் ஸ்டார்ட் கோயிங் டு சர்க்குலேட். கரெக்டாக, அப்போது கரண்ட் வந்து சர்க்குலேட் ஆகும். அப்போது என்னோட மோட்டார் வந்து ஒர்க் பண்ணும். இதுதான் சார் சிம்பிள் ஆன ஸ்குரில் கேஜ் மிஷின். இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்காக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எஸ், ஒரு என்ட்ரிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா, என்ட்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அலுமினியம்லையும் இருக்கலாம், இல்லைன்னா காப்பர்லையும் இருக்கலாம். ஓகே, காப்பர் என்ட்ரிங்ஸ் ஆனால் இருக்கலாம், அலுமினியம் என்ட்ரிங்ஸ் ஆனால் இருக்கலாம். ஓகே, இது பாருங்க என்ட்ரிங்ஸ். அடுத்ததான் இதுதான் என்னோட ரோட்டார் பார். இது என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்கீவ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ நீட் ஆஃப் ஸ்கீவிங்கிறத நம்ம பார்ப்போம். எதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்கீவ் பண்ணி வச்சுருக்கோம்? சாய்வாக இருக்குல்லப்பா. ஸோ ஸ்கிரில்லோட இது மாதிரி. ஸோ அதனால தான் அதை நம்ம ஸ்கீவிங் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸ்குரில் கேஜ்டு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? இது வந்து ஸ்குரில்லோட இது மாதிரி இருக்குது. ஸ்குரில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அணிலில் போய் பார்த்தீங்கன்னா அணிலோட இதுவுமே தோலுமே இப்படி தான் நமக்கு இருந்திருக்கும். ஸோ ஒரு ஸ்கீவ்டு மாதிரி இருக்கும் ஸ்கின், அணிலோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் இது நம்ம ஸ்குரில் கேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம் ரீசனு. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் என்னோட ரோட்டார் பார்ஸ். அப்போ அந்த ரோட்டார் பார்ஸ் தான் இந்த என்ட்ரிங்ஸ் வந்து என்ன பண்ணுது? இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டிங் த ரோட்டார் பார்ஸ். கரெக்டாக, ரோட்டார் கண்டக்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட மெயின் ஒர்க்கு. அடுத்ததான் இந்த ரோட்டார்ன்றது எப்பவுமே ஒரு ஷாஃப்டில் தான் மவுண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒரு ஷாஃப்டில் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக இது ஒரு ஃபேன் பிளேட்ஸு. அந்த எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டு பில்ட் ஆகுது இல்லை, இந்த ரோட்டாரில் என்ன நடக்கும்? ரோட்டாரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட் ஃப்ளோனால ஒரு I²R லாஸ் இருக்கும். I²R லாஸ் எனக்கு என்ன கொடுக்கும்? ஹீட்டை கொடுக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஹீட்டு பில்ட் ஆகுதுன்னா அதை டிசிபேட் பண்ணணும். அதை டிசிபேட் பண்ணுறதுக்காக என்னோட ஃபேனில் பிளேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேன் பிளேட்ஸ் வந்து அந்த ஹீட்டை வந்து எனக்கு டிசிபேட் பண்ணுறதுக்காக. ஸோ புரியுதப்பா? இதுதான் சிம்பிளான ஸ்குரில் கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ரகட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இதில் இன்டியூஸ் ஆகிற நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது எப்பவுமே நம்ம டிஃபைனைட் கிடையாதுப்பா. ஸ்டேட்டாரில் எத்தனை இருந்துச்சோ அத்தனை தான் ரோட்டார்லையும் இருந்திருக்கும். இந்த போல்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ டிஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஓகே, ஸ்குரில் கேஜில் இருக்கிற போல்ஸ் வந்து டிஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ். No definite number of poles. It is an induced pole. Okay, so இதுதான் ஸ்குரில் கேஜோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ அடுத்ததாக ஸ்லிப்ரிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக சார்? ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் சார் இதில் நமக்கு ரோட்டார் வைண்டிங் இருக்கும். இட் இஸ் நோன் ஆஸ் வவுண்டு ரோட்டார். ஓகேயா? ஸோ இதை நம்ம என்னென்ன சொல்கிறோம்னா வவுண்டு ரோட்டார்ன்னு சொல்கிறோம் சார். இதில் வவுண்டு ரோட்டார்ன்றதுக்கான ரீசன் என்ன? இட் ஹேஸ் த ரோட்டார் வைண்டிங்ஸ். Okay, it has the rotor winding.
ஓகே, இதில் நமக்கு ரோட்டார் வைண்டிங்கிறது இருக்கும். அண்ட் இதில் நமக்கு டிஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆர் தேர். இதில் இன்டியூஸ்டு போல்ஸ் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற ரோட்டார் போல்ஸ்ன்றது இன்டியூஸ்டு போல்ஸ் கிடையாது. த ரோட்டார் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ அடுத்ததா இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ், இதில் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து இருக்கு, வைண்டிங் இருக்கு, ஒயர் இருக்கு. அப்போ என்னால் இதோட ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி வேரிடு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னால் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை மாற்ற முடியும். ஆனால் இந்த இடத்துல ஸோ ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் வேரிடு, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதில் பொறுத்த வரைக்கும் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். புரியுது தானே? ஸோ இதோட ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆனால் ஸ்குரில் கேஜில் கான்ஸ்டன்ட், ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகும். ஓகே, ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம வேரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் சார் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி என்னோட ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கனெக்டடாக இருக்கும். ரன் ஆகிறப்ப அது டெல்டாவாக நம்ம மாற்றிக்கும். இதுக்கான நீடுன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன் இதை வந்து ஸ்டாராக கனெக்ட் பண்ணணுன்றது நீடு. ஓகே, இதுதான்ப்பா இந்த ஸ்டேட்டார் பார்ட்டு. இங்கே வைண்டிங் இருக்கா? இந்த வைண்டிங்ன்றது இதுதான் ஒரு 3 ஃபேஸ் வைண்டிங்ஸ். ஓகே, இதுதான் இந்த 3 ஃபேஸ் வைண்டிங் பார்ட்டு. ரைட், இதுதான் என்னோட வைண்டிங், இதுதான் இங்கே வைண்டிங். அடுத்ததான் இந்த இடத்துல என்னோட ப்ரஷ் ஸ்லிப்ரிங்ஸ் இது. கரெக்டா? இது என்னோட ஸ்லிப்ரிங்ஸ் இது. அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு ப்ரஷஸ் இருக்கு அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் ஸ்லிப்ரிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரஷஸ் சிஸ்டம். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்லிப்ரிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரஷஸ் சிஸ்டம். ஸோ அப்போ இது மூலமாக என்னால் ஹை ஸ்டார்டிங் டார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங் டார்க்கோட ஈக்குவேஷனை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ஸ்டார்டிங் டார்க்கோட ஈக்குவேஷன் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் மாறுது அப்படின்னா என்னோட ஸ்டார்டிங் டார்க் வந்து மாறும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்னால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியும் சர்க்கியூட்டில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறதுனால என்னால் அதிகமான ஸ்டார்டிங் டார்க்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான்ப்பா என்னோட ஸ்ட்ரக்சர். ஸ்டார் கனெக்டட் ரோட்டார் வைண்டிங்ஸ் இங்கே இருக்குது அண்ட் ரோட்டாரோட ஃப்ரேம் ஜஸ்ட் இது. அடுத்ததாக இது என்னோட ஸ்லிப்ரிங்ஸ் இது. ஸோ அடுத்ததாக என்னோட ப்ரஷஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் ரியோஸ்டாட் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு இருக்கும். ஓகே, இது என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மெஷின். ஸோ கிளியரா, இது வந்து ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இது நம்மளோட ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ஓகே, ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் அண்ட் விச் இஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். புரியுதுலப்பா? இந்த திங்ஸை தான் நேற்று நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிம்பிள் தான். என்னோட ரோட்டாரில் வைண்டிங் இருக்கும். ரோட்டாரில் வைண்டிங் இருக்குன்னாலே டிஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது கண்டிப்பாக கிரியேட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வைண்டிங் பண்ணுறீங்கப்பா, அப்போ ஒரு ஒயர் இருக்குன்னா அப்போ இது ஒரு வைண்டிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இது ஒரு போலாக கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இது ஒரு போல். அப்போது டிஃபைனட்டாக நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது 4 அப்படின்றது நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அதில் வைண்டிங்ஸ் இருக்குது. நம்ம ஒயரில் வவுண்ட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் போல்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ வைண்டிங்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்பர் ஆஃப் போல்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது, அது இன்டியூஸ்டு போலாக இருக்கும். புரியுது தானே? அப்போ ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் டிஃபைனைட். ஸோ இப்போது இந்த ஸ்லிப்ரிங்கில் வந்து ரொட்டேஷன் நடக்கணும்னா ஸோ இதில் வந்து ஃபார் த மோட்டரிங் அப்படின்றது நடக்கணும்னா number of stator poles must be equivalent to number of rotor poles. ஏன்னா இது ஒரு must condition. ஸோ எதுக்காக இதில் மட்டும் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், ஸ்குரில் கேஜில் சொல்லலைன்னா அந்த இடத்துல இருக்கிறது இன்டியூஸ்டு போல். ஸ்டேட்டாரில் எத்தனை போல் இருந்துச்சோ அதே போல் ரோட்டாருக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் ஆகிருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த இடத்துல எனக்கு ரோட்டார் வைண்டிங் இருக்குது. நீங்கள் எத்தனை வைண்டிங்கை இந்த வைண்டிங்கை யூஸ் பண்ணி எத்தனை போலை கிரியேட் பண்ணியிருக்கீங்க? 4 போலா?
ஸோ 6 போலா 2 போலா, ஸோ அதை பொறுத்து தான் இங்கே மோட்டரிங் நடக்கும் நடக்காதுன்றதே இருக்குது. ஓகே, ஃபார் ப்ராப்பர் மோட்டரிங் the number of stator poles must be equal to number of rotor poles. Okay, for motoring the number of stator poles must be equal to number of rotor poles. ஒரு ப்ராப்பரான மோட்டரிங் நடக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் மோட்டரிங் நடக்கணும்னா the number of stator poles is equivalent to number of rotor poles இருக்கணும் ஸ்லிப்ரிங்கில். ஓகே, ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் போல் கான்செப்டே கிடையாது சார். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் ஆகிடும், நோ இஷ்யூஸ். ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்குரில் கேஜில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்போம், ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் ரோட்டார் வந்து லேமினேட் பண்ணியிருப்போம். அந்த திக்கராக இருக்கணுமா தின்னராக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரோட்டாரோட லேமினேஷன்றது கொஞ்சம் திக்கராக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறது அதோட ரிலேட்டிவ் கான்செப்டை பொறுத்து. ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்எஃப் தான் இன்டியூஸ் ஆகும். ஸ்டேட்டாரை நம்ம லேமினேட் பண்ணியிருப்போம். ஆனால் ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டார் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேஷனரியாக இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தா இன்னும் ஐடியா உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் தின்னர் லேமினேஷன்ஸாக இருக்கும், ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் திக்கர் லேமினேஷன்ஸாக இருந்தால் போதும்பா. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்ததா ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த ஃப்ரேசார் வைண்டிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கரெக்டாக? எஸ். ஸோ என்னோட ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஃப்ரேசார் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தேன். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரேசார் இந்த ஸ்டேட்டார், நம்பர் ஆஃப் ஃப்ரேசார் இந்த ரோட்டார்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நம்பர் ஆஃப் போல்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்கணும். புரியுதாப்பா? நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஸ்டேட்டார் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டார்ன்றது கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரேஸ்னா வைண்டிங்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் வைண்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு 10 வைண்டிங்கும் சேர்ந்து ஒரு போலை கிரியேட் பண்ணலாம், இல்லை 5 வைண்டிங் சேர்ந்து கூட ஒரு போலை கிரியேட் பண்ணலாம். அப்போது என்னோட நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். வைண்டிங்னா ஃப்ரேஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இப்போது இந்த திங்ஸை நம்ம பார்ப்போம். இந்த திங்ஸில் மீதி இருக்கிற அந்த ட்ராபேக்கு, அந்த கன்க்ளூஷனு, அதுக்கப்புறமா ஸ்கீவிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ்லேயே கொடுத்துட்டேன்ப்பா. ஓகே, இப்போது இந்த ஸ்குரில் கேஜில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன விஷயங்களை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்ததா ட்ராபேக்ஸ் ஆஃப் ஸ்குரில் கேஜ். சார் ஸ்குரில் கேஜ் ரோட்டார், சார் ஃபர்ஸ்ட் டிராபேக் என்ன? இதை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷனை எழுதுறேன். டிஎஸ்டி ஸ்டார்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்னால் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பாருன்னா ரொம்ப திக்கான ஏரியா ரொம்ப பெருசாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். So the rotor resistance is much lower, therefore the starting torque is much lower. The poor starting torque, the motor can't be started with heavy loads. The poor starting torque, squirrel gauge பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனைப்பா. the poor starting torque, the poor starting torque, the motor cannot be started with heavy loads. So the motor can't be started with heavy load. ஸோ ஸ்டார்டிங் டார்க்ன்றது புவராக இருக்கும், அதனால இந்த மோட்டாரை ஒரு ஹெவி லோடில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, the starting torque is poor, so the motor can't be started with a heavy load. அப்போ ஹெவி லோடில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நமக்கு என்ன தெரியும்? ஸ்டார்டிங் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷனும் தெரியும் சார். ஸ்டார்டிங் கரண்ட் டிஎஸ்டி இஸ் ஈக்குவலன்ட் டு வி டிவைட் பை, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம்ப்பா. ஈக்குவலன்ட் சர்க்யூட்டே இன்னும் நம்ம போகல. ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைகிறப்ப தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஸ்டார்டிங் கரண்ட், ஸ்டார்டிங் டார்க் எழுதிட்டேன்னா இது ஸ்டார்டிங் கரண்ட் ஐ ஸ்டார்டிங். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்னோட ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் இட் ட்ராஸ் வெரி ஹை மேக்னடைசிங் கரண்ட் விச் இஸ் வெரி ஹை ஸ்டார்டிங் கரண்ட் பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி.
டியூரிங் ஸ்டார்டிங்ல ரியாக்டன்ஸே இருக்காதுப்பா. ஓகே, ரியாக்டன்ஸ்ன்றது எப்போ வரும் அப்படின்னா, ஸோ மிஷின் ஒரு ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது பாருங்க, அப்போதான் எனக்கு ரியாக்டன்ஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கா இருக்கிறப்போ ரியாக்டன்ஸ் இஸ் 0. அட் ஸ்டார்டிங் reactance is 0. ஸோ ரெசிஸ்டன்ஸும் கம்மி, ரியாக்டன்ஸும் கம்மி. அப்போ இந்த ரெண்டுமே கம்மின்ற பட்சத்தில் கரண்ட் ரொம்ப அப்நார்மலாக எடுத்துக்குது. கரெக்டா? டியூரிங் ஸ்டார்டிங் reactance is 0, so therefore it draws very high starting current. Therefore it draws ஸோ இதோட ரியாக்டன்ஸ்ன்றது 0, அதனால இது ரொம்ப அதிகமான ஸ்டார்டிங் கரண்ட்டை எடுத்துக்கும் சார். ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங் கரண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இதுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்டார்டர் வந்து வேணும் சார். ஓகேயா? ஏன்னா ரொம்ப அதிகமான ஸ்டார்டிங் கரண்ட் எடுத்துச்சுன்னா என்ன சார், மேபி வைண்டிங்ஸுமே ஃபெயில் ஆகலாம், அதில் வந்து லைஃப் டைம் குறையும். அடுத்ததா இது ஒரு வேஸ்ட் ஆஃப் திங் தான். கரெக்டா? அடுத்ததா so it needs starters. கரெக்டா? so it need ஸ்டார்டர்ஸ். சார் அதுக்கப்புறமா ரன்னிங்ல பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் டெஃபினட்டா ரன்னிங்ல பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ ரன்னிங்ல என்னோட ரியாக்டன்ஸ் பில்ட் ஆகிடும், ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். டியூரிங் ரன்னிங்ல என்னோட ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ ஸ்டார்டிங் கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்ட் ஆல்ரெடியாகவே குறைஞ்சிரும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இதுக்கு ஸ்டார்டர் வேணும். ஸோ இதோட பர்பஸ் எதுக்காகனா டு லிமிட் த ஸ்டார்டிங் கரண்ட். ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும் சார், ரியாக்டன்ஸ் 0வா இருக்கனால இட் ட்ராஸ் வெரி ஹை ஸ்டார்டிங் கரண்ட். ஸோ ரொம்ப அதிகமான கரண்ட் எடுத்துக்குது அப்படின்றத இது எதை மீன் பண்ணுது? ஓகேயா? ஸோ ரொம்ப அதிகமான கரண்ட் எடுத்துக்குதுன்றதுனால பவர் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப புவரா இருக்கும்பா. ஓகே, இந்த ரோட்டார் பவர் ஃபேக்டர் இஸ் வெரி புவர். ஓகேயா? ஸோ இதோட ரோட்டாரோட பவர் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வெரி வெரி புவரா இருக்கும். அப்போ கன்க்ளூஷனா என்ன சொல்லலாம் பாருங்களேன், ஸ்டார்டிங்ல ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் ரன்னிங்ல பாத்தீங்கன்னா ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் சார் ரன்னிங்கோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது இட் இஸ் பெட்டர் இம்ப்ரூவ்டு. ஸோ ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. ஸோ ஆனால் ஸ்டார்டிங் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப புவரா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கொடுக்கலாம்ப்பா. கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹேஸ் சுப்பீரியர் ரன்னிங் கேரக்டர் பட் இன்ஃபீரியர் ஸ்டார்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். Squirrel gauge rotor have superior running character and inferior starting character, but புரியுதா? சுப்பீரியரான ஒரு ரன்னிங் கேரக்டர், ஆனால் இன்ஃபீரியரான ஒரு ஸ்டார்டிங் கேரக்டர். ஸ்டார்டிங் கேரக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமாகவும் ரன்னிங் கேரக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப சுப்பீரியராகவும் இருக்கு. ஓகே, இது ஒரு மேஜர் டிராபேக் ஆஃப் ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ஸோ அப்போ திஸ் டிராபேக் இஸ் ரிசால்வ்டு பை, அப்போ இந்த இடத்துல சார் இது ஒரு பிரச்சனையா இருக்கு, இதை என்னால் சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிளா பாருங்க, இந்த இடத்துல எதனால இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது? ரோட்டாருக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. ஒருவேளை ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒருவேளை என்னால் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஸோ ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்டிங் டார்க்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அட் த சேம் டைம் ஸ்டார்டிங் கரண்ட்டுமே குறைஞ்சிருக்கும். கரெக்டா? அப்போ ஒருவேளை என்னால் இந்த ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ண முடியுதா சார் உங்களால்? அப்போ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒருவேளை இவன் இம்ப்ரூவ் ஆனால் இவன் இம்ப்ரூவ் ஆவான். ஸோ இவன் இம்ப்ரூவ் ஆனால் கரண்ட் குறைஞ்சிருது. அப்போ நிறைய அட்வான்டேஜஸ் வருதா? ஸோ அப்போ the following drawbacks can be resolved with the help of skewed slots.
ஸோ அதாவது ஃபுல்லாகவே ரிசால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஒரு சர்டைன் ஸ்ட்ரெயின் வரைக்கும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். த ஃபாலோயிங் டிராபேக்ஸ் ஆர் ரிசால்வ்டு பை skewed slots. ஓகே, அப்போ ரோட்டாரோட ஸ்லாட் இருக்குல்லப்பா, நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஸ்லாட் வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஸ்லாட்ஸ் வேண்டாம்ப்பா. ஸ்ட்ரெயிட்டான ஸ்லாட்ஸாக இருக்கிறப்போ இந்த லென்த் பாருங்க, இதோட லென்த் ஆஃப் கண்டக்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஸ்கியூ பண்ணுறப்போ இதோட லென்த் ஆஃப் கண்டக்டரை பார்த்துக்கோங்க. ஸோ whenever we skew, சிம்பிள் நாலேஜ் தான்ப்பா. ஸ்கியூ பண்ணுறதுனால என்ன நடக்குது, இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. whenever the length of the conductor increases, நம்ம ரெசிஸ்டிவிட்டிக்கான ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ லென்த்தும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் கரெக்டா, திஸ் இஸ் வாட் த லென்த் ஆஃப் கண்டக்டர் எல் நார்மல் கண்டிஷனில். இப்போ சார் இப்போ ரோட்டார் ஸ்கியூ பண்ணுறதுக்கு அப்புறமா, ஸோ ரோட்டார் ஸ்கியூடுன்னா ஸ்கியூடு ரோட்டார், இது வந்து வித்தவுட் ஸ்கியூவா, இது நம்மளோட ஸ்கியூடு ரோட்டார். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஸ்கியூ பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கிராஸ்டாக, இதுக்கு பேர் தான் ஸ்கியூவிங். So this is what skewed slots. இப்போ பாருங்க சார், ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு தெரியுது இதோட லென்த்தை விட இந்த ஸ்கியூடு லென்த்து, இந்த ஸ்கியூடு லென்த்துன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே பாருங்க, see இந்த லென்த் பாருங்க, இந்த லென்த்துன்றது which is higher than the previous case. ஓகேயா, இந்த லென்த்தை பாருங்க, முன்ன இருந்த கேஸை விட ஹையராக தானே இருக்கு. ஸோ இதுதான் சார் லாஜிக்கு. ஸோ நீங்கள் ஸ்கியூவிங் பண்ணுறீங்கன்னா length of the rotor bar will be increases. அப்போ length increases means என்ன increase ஆகும் சார், resistance is equivalent to rho L divided by A. So அப்போ whenever length of the rotor bar is increases, the resistivity will increase. resistivity increase ஆயிருச்சுன்னா மேலே சொன்ன அட்வான்டேஜஸ் எனக்கு கிடைச்சிரும். கரெக்டா, அப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாமா, due to the skewing, the length of the rotor bar increases. So correct up. Appo length of rotor bar increases, therefore rotor resistance will increases. Okay, appo enoda rotor oda resistance will increases. So rotor resistance increase aguduna, the starting torque will be increases and starting current will also decreases, and hence will improve the starting character.
ஓகே, என்னோட ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா சார் இம்ப்ரூவ் ஆகுது. இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ். சார் இங்கே இது மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கிடையாது. அண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் ஆல்சோ ரெடியூசஸ். சார் இதனால இன்னொரு சில அட்வான்டேஜஸ் கூட நடந்திருக்கும் சார். இந்த ஸ்கீவிங்னால டியூ டு த ஸ்கீவிங் இந்த ஏர் கேப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ பிகம் லீனியர். ஏன்னா இது மாதிரி ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்டேட்டார் ஸ்லாட்ஸ், ஸ்டேட்டாரோட ஸ்லாட்ஸ். ஓகே, திஸ் இஸ் கிராஸ், திஸ் இஸ் டாட் அண்ட் திஸ் இஸ் கிராஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்கீவ் பண்ணியிருக்கனால ரோட்டார் ஸ்லாட்ஸ் எப்படி இருப்பான், இப்படி இருப்பான் சார். ஓகே, திஸ் இஸ் த ஸ்கீவ்டு ஸ்லாட். இப்போ ஏர் கேப் ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், ஏர் கேப்போட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் முன்ன நான் லீனியராக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்க, இதை இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனால இதில் ஹார்மோனிக்ஸ் அப்படின்றது எலிமினேட் ஆகும். டியூ டு த ஸ்கீவ்டு ஸ்லாட்ஸ் என்னோட ஹார்மோனிக்ஸ் வந்து எலிமினேட் ஆகிருக்கும்ப்பா சிம்பிளாக. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். With the skewing, the air gap flux distribution becomes uniform. With skewing, air gap flux distribution becomes uniform. Okay, with skewing, air gap flux distributions becomes uniform and hence harmonic torque are reduced and hence harmonic torques are reduced. So harmonic torques reduce ஆகிறதுனால cogging and crawling அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். Due to the reduced harmonic torque, it eliminates the cogging and crawling. Due to reduced harmonic torque, due to reduced harmonic torque, the following effects can be eliminated. இது எல்லாமே ஸ்கீவ் பண்றதுனால வர அட்வான்டேஜஸ் பா. ஓகேயா, ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கீவிங் தான். ஓகேயா, ஸோ இது வந்து நீங்க மேல வேணா கூட எழுதிக்கங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கீவிங். So it eliminates cogging or magnetic locking. ஓகேயா, ஸோ என்னோட ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் மேக்னெட்டிக்கலி லாக் ஆயிரும்பா. ஸோ சில கேசஸ்னால whenever the number of stator and rotor slots, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் எனக்கு மேக்னெட்டிக் லாக்கிங் நடக்கும். ஸோ இல்லை ஒரு சப்ளை வோல்டேஜ் ஒரு ரெடியூஸ்டு வோல்டேஜாக இருக்கு, அந்த கேசஸில் மேக்னெட்டிக் லாக்கிங் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான லாக்கிங் நடக்காமல் இதை தவிர்க்கும். ஓகே, ஒரு மேக்னெட்டிக் லாக்கிங்கிறது நடக்காமல் தவிர்க்கிறதுக்காக நம்ம ஸ்கீவிங் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ரீசன் ஃபார் த ஸ்கீவிங். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் த ஸ்கீவிங். அடுத்ததா கிராலிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். கிரால்ஸ்னா நம்ம குழந்தை தவறுத சொல்கிறோம்ல. ஸோ கிராலிங் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த கேஸில் சிங்க்ரனஸ் மிஷின் வந்து 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ஸ்லோவாக சுற்றும். ஓகே, ஸோ அது வந்து ரேட்டட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகாது, அதோட ரேட்டட் ஸ்பீடை விட 7 மடங்கு கம்மியான ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் கிராலிங். அப்போ இந்த எஃபெக்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம், இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பின்னாடி படிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதெல்லாம் எலிமினேட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் இது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் ஆல்சோ கெட்டிங் ரெடியூஸ்ட். Okay, so noise and vibrations is reduced.
சார் அப்ப ஸ்கீவிங் பண்றதுனால டிராபேக்கே இல்லையா, எல்லாமே அட்வான்டேஜா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. சார் இப்போ ஸ்கீவ் பண்றதுனால ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ லாசஸ்னா நமக்கு என்ன தெரியும், I ஸ்கொயர் இன்டூ ஆர், கரெக்டா? ஸோ I ஸ்கொயர் இன்டூ ஆர். அப்போ ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது அது எனக்கு எதை கொடுக்குது, ஸோ ரோட்டார்ல அதிகமான ஹீட் லாசஸ் வரப்போகுது, அப்போ எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. சார் அது மட்டுமே இல்லாமல் இந்த வைண்டிங்கை நம்ம ஸ்கீவ் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியுது, வைண்டிங் இஸ் சிமிலர் டு த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஸோ அப்போ ஸ்கீவ் பண்ணுறதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான்ப்பா. அப்போ வைண்டிங்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால ஆவரேஜ் இஎம்எஃப்ன்றது நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ என்னோட இஎம்எஃப் அப்படின்றது ரோட்டார்ல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப்ன்றது ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் அகெயின் இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலே என்னால் நிறைய பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலே என்னால் நிறைய பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இந்த கிராஸா மாறுறதுனால லீக்கேஜஸ் என்னவாகுது, அதிகமாகுது. ஏன்னா இங்க ரொம்ப கம்மியான ஏர் கேப், இங்க ரொம்ப அதிகமான ஏர் கேப், அப்போ இங்க எனக்கு லீக்கேஜ் வந்து அதிகமாகும். ஸோ கிளியரா? அப்போ லீக்கேஜ் அதிகமாகுதுன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிரும். பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிச்சுன்னா என்னோட மேக்ஸிமம் டார்க்கு குறைஞ்சிரும். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமம் டார்க் வந்து முன்ன 100 நியூட்டன் பர் மீட்டராக இருந்துச்சுன்னா இப்போ வந்து 90 நியூட்டன் பர் மீட்டராக குறைஞ்சிருக்கும். எதுக்காகனா பிகாஸ் ஆஃப் த லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். ஸோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்னால பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிச்சு இல்லப்பா. அப்போ பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிச்சுன்னா ஸோ அப்போ என்ன நடக்குது, ஸோ என்னோட மேக்ஸிமம் டார்க்கும் ஸ்டார்டிங் டார்க்கும் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அன்லஸ் அன்டில் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு மெஷின் கொடுக்குறாங்க, அன்லஸ் அன்டில் உங்களுக்கு ஸ்லாட்ஸை பற்றி சொல்லலை, அதாவது அது வந்து ஸ்குரில் கேஜ் ரோட்டாரா ஸ்லிப்ரிங் ரோட்டாரா அப்படின்றது எந்த டேட்டாவும் உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் அதை என்னவா தான் எடுத்துக்கணும்னா யூ மஸ்ட் ட்ரீட் தட் ஆஸ் அ ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மிஷின்னு கொடுக்கல அப்படின்னா அதை நீங்கள் ஸ்குரில் கேஜாக தான் எடுத்துக்கணுமே தவிர ஸ்லிப்ரிங் ரோட்டாரா நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஓகே, ஸோ வி ஆல்வேஸ் ட்ரீட் இட் இஸ் அ ஸ்குரில் கேஜ். ஓகே, அது நம்ம ஸ்குரில் கேஜாக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ட்ராபேக்ஸை நம்ம எழுதிக்குவோமா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் த ட்ராபேக்ஸ் ஆஃப் த ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ஓகே, போலாம்ல. ஓகேப்பா, sorry, drawbacks of skewing. skewing பண்றதோட drawback. ஓகேயா, drawback of skewing. சார் இந்த due to the skewing நால நம்ம இப்போ என்ன பார்த்தோம், ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், ஆவரேஜ் இஎம்எஃப் டிக்ரீஸ் ஆகிறது, லீக்கேஜ், இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதை பார்ப்போமா, அதை எழுதிக்கலாம் அப்படியே டேரக்டா. The rotor resistance increases the ohmic loss when rotor resistance increases it increases the ohmic losses. ஓகே, என்னோட ஹோமிக் லாசஸ்ன்றது அதிகமாகுது and hence efficiency decreases and hence ஸோ அப்போ எஃபிஷியன்சி அப்படின்றது என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. கரெக்ட் தானே? அடுத்ததா டியூ டு த skewing the EMF induced in the rotor is reduced. Correcta? Due to skewing, the EMF induced in rotor is reduces. So the reduction factor is denoted by the distribution factor or skew factor. Okay, the amount of reduction எவ்வளோ குறைஞ்சது அப்படின்னு சொல்றது, the amount of reduction
can be accounted with distribution factor or skew factor. The skew factor is நமக்கு தெரியும்ல, so sin of n theta sk divided by 2, sin of m gamma divided by 2 divided by m sin gamma by 2 னு எழுதிருப்போம்ல. ஸோ அதே சேம் தான் இங்கே வந்து theta sk divided by 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த theta sk அப்படின்றது தட் இஸ் த ஸ்கியூ ஆங்கிள். நம்ம எவ்வளோ ஸ்கியூ பண்ணியிருக்கோம் ரோட்டாரை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்த என்னோட ரோட்டாரை நம்ம எவ்வளோ டிகிரி ஸ்கியூ பண்ணுறோம், விச் இஸ் 45 டிகிரியா. ஸோ வாட் எவர் திஸ் இஸ் நோன் as ஸ்கியூ ஆங்கிள். ஸோ அந்த ஸ்கியூ ஆங்கிளை பொறுத்து எவ்வளோ இஎம்எஃப் வந்து ரிடக்ஷன் ஆகுச்சு அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் சார். ஓகே, பேஸ்ட் அப்பான் த ஸ்கியூ ஆங்கிள் வி கேன் டெல் த ஹவு மச் ரிடக்ஷன் வில் ஹேப்பன். ஓகே, எவ்வளோ இஎம்எஃப் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஓகே, புரியுது இல்லைப்பா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போமா. அடுத்ததா the leakage increases. ஓகே, ஸோ லீக்கேஜ் இன்க்ரீசஸ் ஆக போகுது. And hence maximum torque decreases. ஸோ லீக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா மேக்ஸிமம் டார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்ததா அன்லஸ் அன்டில் ஸ்பெசிஃபை. ஸோ நம்ம சொல்கிற வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக அது ஸ்குரில் கேஜ் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் அது எப்பவுமே ஸ்குரில் கேஜ் தான். ஓகே, அன்லஸ் அன்டில் all the cage rotor are skewed only. So 99% எல்லாமே skewed slots தான் இருக்கும்பா. ஓகே, ஸோ 99% எல்லாமே skewed slots தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஃபைனல் கண்டிஷன். ஓகேயா, இப்போ புரியுதா? என்னோட ஸ்குரில் கேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியர் தானப்பா. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்லிப்ரிங்க்கு போகலாம்ல. எஸ், அடுத்ததா நம்மளோட ஸ்லிப்ரிங்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன். சார் இந்த இடத்துல ஸ்லிப்ரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சார். இந்த இடத்துல என்னோட ஸ்டேட்டார் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரோட்டார்லேயும் வைண்டிங்ஸ் இருக்கும். ரோட்டாரோட வைண்டிங்ஸும் 3 phase வைண்டிங், ஸ்டேட்டார்லேயுமே 3 phases வைண்டிங்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரோட்டார் வைண்டிங்கை நம்ம ஸ்டார் கனெக்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் ஸ்டார் கனெக்ஷன் what we know, the phase voltage is line voltage divided by root 3. V phase is equivalent to VL divided by root 3. So voltage reduction by 1/3, voltage reduced by 1 divided by root 3. So therefore starting current IST reduced by 1 divided by root 3. சார் இதுதான் சார் மேக்ஸிமம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸ்டார் கனெக்ஷனை ஏன் நீங்கள் ஸ்டேட்டாரில் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க? சரி, அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ கரண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கும், ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக கரண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் ஸ்டார்டிங்கில் அதிகமான கரண்ட் தான்ப்பா எடுக்கும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா வோல்டேஜ் அப்ளை பண்ணதே கம்மி பண்ணலாம்ல. ஸோ அப்ளை பண்ண வோல்டேஜே கம்மி பண்ணலாம்ல. அப்போ அந்த அப்ளை பண்ண ஃபேஸ் வோல்டேஜை கம்மி பண்ணுறதுக்காக தான், ஸோ அந்த வோல்டேஜை நம்ம கம்மி பண்ணுறதுக்காக தான் என்னோட ஃபேஸ் வோல்டேஜை லைன் வோல்டேஜ் பை ரூட் 3 அளவுக்கே கொடுக்குறோம். ஓகே, அப்போ வோல்டேஜ் வந்து 1 divided by root 3 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா அப்போ என்னோட கரண்ட் வந்து 1 divided by root 3 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகும்ல. அப்போ கரண்ட் அவ்வளோ டைம் எனக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னா அப்போ ஸ்டார்டிங் கரண்ட் குறையுதுன்னு அர்த்தம். கரெக்டா? அட் த சேம் டைம் ஸ்டார்டிங் கரண்ட் தான் குறைஞ்சிருக்குமே தவிர ஸ்டார்டிங் டார்க் குறைஞ்சிருக்குமானா குறைஞ்சிருக்காது. ஓகே, ஏன்னா நீங்க ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, எக்ஸ்டர்னல் ரியோஸ்டாட்டை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்டார்டிங் டார்க்கு இம்ப்ரூவ் ஆச்சு. அட் த சேம் டைம் இதை நீங்கள் ஸ்டார் கனெக்ஷனாக கொடுத்ததுனால ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே என்னால் மேனேஜ் பண்ண முடியுது இல்லை? எஸ், ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு அட்வான்டேஜஸும் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துலயே நம்ம ஸ்லாட்ஸ் ஸ்கியூ தான் பண்ணியிருக்க போகிறோம். ஏன்னா அந்த ஸ்கியூவிங்கிறது அது பாராக இருந்தாலும் வைண்டிங்காக இருந்தாலும் பொது தான்ப்பா. ஓகே, ஸ்கியூ பண்ணுறதுனால டெஃபினட்டாக என்னோட மேக்னெட்டிக் லாக்கிங், காகிங், கிராலிங் அப்படின்ற பிரச்சனையிலிருந்து சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ மீதி திங்ஸ் எல்லாமே ரிமைனிங் சேம் தான். இந்த இடத்துல அடிஷ்னலாக இந்த ப்ரஷ் என்ன மெட்டீரியலாக இருக்கணும், அடுத்ததாக அந்த ஸ்லிப்ரிங்ஸ் என்ன மெட்டீரியலாக இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் அடிஷ்னலாக இருக்குமே தவிர வேற எதுவும் இதில் அடிஷ்னல் கிடையாதுப்பா. ஓகே, அதனால டேரெக்டாக இதோட ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்துட்றேன். ஸோ ரோட்டார் வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, த ஸ்லிப்ரிங் ரோட்டார். ஸோ இங்கே எழுதிட்டோம், ஸ்லிப்ரிங் ரோட்டார்ன்றது இங்கே நம்ம எழுதிட்டோம். இப்போ அதோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ த ரோட்டார் இஸ் மேட் அப் ஆஃப் laminated silicon steel with a thicker laminations. Okay, the rotor is silicon steel with thick lamination. ஓகே, ஸோ சிலிக்கான் ஸ்டீல் அண்ட் திக்கர் லேமினேஷன்ஸாக இருக்கும். அடுத்ததான் இந்த வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாராக தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை எழுதிக்கலாம். த ரோட்டார் வைண்டிங் இன் a slip rings are connected in star. The rotor winding in slip ring induction motor is always started with star connected to reduce the starting current. So எதுக்காக ஸ்டார் கனெக்ஷன்ல கொடுக்குறோம்ப்பா? To reduce the starting current. And while running it is connected in delta connection. ஸ்டார்டிங்ல மட்டும்தான் ஸ்டாரா இருப்பான்ப்பா, ரன் ஆகிறப்போ டெல்டாவா இருக்கும். and while running it is connected in delta connection. Okay, the rotor winding in slip ring induction motor is always star connected. எதுக்காகனா to reduce the starting current and while running it is connected in delta connection. Okay, so அது வந்து ரன் ஆகிறப்போ டெல்டா கனெக்ஷன்ல இருக்கும். ஓகே, அடுத்ததா சார் இப்போ கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபை. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த ஸ்லிப் ரிங்கில் ரொட்டேஷனே இருக்கும். த கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த மோட்டாரிங். ஸோ ஒரு ப்ராப்பரான மோட்டாரிங் நடக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பரான மோட்டாரிங் நடக்கணும்னா என்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த மோட்டாரிங் இன் ஸ்லிப்ரிங் மிஷின்ஸ். ஓகே, ஒரு ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்னோட மோட்டாரிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டிஷன்ஸ் பா நமக்கு தெரியும். இந்த ரோட்டார் வந்து கண்டிப்பா should have same number of stator poles and rotor poles, otherwise no motoring. Okay, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். We should design the number of
stator poles and number of rotor poles should be same. ஓகே, ஸோ என்னோட நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் அண்ட் நம்பர் ஆஃப் ரோட்டார் போல்ஸ் வந்து ரொம்ப சேமாக இருக்கணும் சார். ஸோ இதுதான் என்னோட மஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ் வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இங்கே எனக்கு மோட்டரிங் அப்படின்றது நடக்காதுப்பா. ஓகே, ஸோ இங்கே எனக்கு கண்டிப்பாக மோட்டரிங் அப்படின்றது நடக்காது. ஸோ இதுதான் மஸ்ட் கண்டிஷன். அடுத்ததாக இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த கார்பன் ப்ரஷ்ஷு, அடுத்ததாக இந்த ஸ்லிப்ரிங்கு, இந்த ஃப்ரேமு, இதெல்லாம் எதால் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டை எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஷாஃப்ட், இந்த ஷாஃப்ட் இருக்கு பாருங்க, இந்த ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாஃப்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் மைல்டு ஸ்டீல். திஸ் இஸ் த ஷாஃப்ட், ரைட்? ஓகே, இதுதான் நம்மளோட ஷாஃப்ட். த ஷாஃப்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மைல்டு ஸ்டீல். Okay, the shaft is made up of it mild steel and it is short and stiff. So short ஆ இருக்கணும் பா, ரொம்ப லென்த்தியா இருக்க கூடாது. லென்த்தியா இருந்தாலும் வைப்ரேஷன்ஸ் வரும். So and it should be short and stiff and it should be short, அவ்வளவுதான். So short ஆ இருக்கணும், short and stiff அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஷார்ட்டா இருக்கணும்னாலே முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ இந்த ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் the rotor shaft should be made up of the mild steel and short and stiff. அடுத்ததா சார் அந்த ஸ்லிப் ரிங்ஸ் எதால மேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். the slip rings either made up with brass and phosphorus bronze. the slip ring are made up of brass or phosphorus bronze. Okay, so brass or phosphorus bronze. Okay, brass or phosphorus bronze. ஸோ இதில் தான் நம்ம என்னோட ஷாஃப்டை வந்து மேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட ப்ரஷ்ஷு, கரெக்டாக? ஸோ இந்த கார்பன் ப்ரஷ்ஷஸ். ஸோ இப்போ கார்பன் ப்ரஷஸ்க்கான ஒரு நீட் என்ன, ஒரு கார்பன் ப்ரஷோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. ஸோ எதுக்காக நம்ம கார்பன் ப்ரஷஸ் அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மெஷின்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்பா. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து எனக்கு வந்து கப்புள் பண்ணிட்டு இருக்கும், அதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. அப்போ அங்கே ஒரு செல்ஃப் லூப்ரிகேட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு மெட்டீரியலை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை எழுதிக்கலாம். த ஷாஃப்ட் மெட்டீரியல் is not affected by the speed of rotor. The shaft material so shaft கிடையாது பா, it is a soft material. கார்பன் பிரஷ் பொறுத்த வரைக்கும் அதோட பாயிண்ட், it is a soft material. ஸோ ஒரு உராய்வு வருது, ஒரு ஃப்ரிக்ஷன்ஸ் வருதுன்னா அதனால இந்த கார்பன் ப்ரஷஸ்னால ஒரு ஸ்பார்க்கிங் வராமல் இருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இட் டெஃபினெட்லாக கிரியேட் ஸ்பார்க்கிங். ஆனால் கார்பனில் ஒரு ஸ்பார்க்கிங் வராது. இட் இஸ் அ சாஃப்ட் மெட்டீரியல். எதுனாலனா இட் இஸ் அ சாஃப்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த ப்ரஷ் ஃப்ரிக்ஷன் லாஸஸ். Okay, it is used to reduce the brush friction losses. So because carbon has a self lubricating property, ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு இருக்கிற அந்த செல்ஃப் லூப்ரிகேட்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தான். ஸோ இதுதான் இப்போ மேஜர் அட்வான்டேஜஸ், கார்பன் ப்ரஷஸோட மேஜர் அட்வான்டேஜஸ். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, சார் ஸ்குரில் கேஜ் ஸ்லிப்ரிங் இந்த ரெண்டு ரோட்டார் எடுத்துக்குங்க, இதில் யார் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்பா, யாரோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
சரி, இப்போ சிம்பிளா யோசிங்க, யாரோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்க சான்சஸ் இருக்கு? ஸ்குரில் கேஜுக்கு இருக்குமா, ஸ்லிப்ரிங்க்கு இருக்குமா? சரி, ஸ்குரில் கேஜில் இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஸ்லிப்ரிங்கு, இந்த மாதிரி ஒரு திங்ஸே கிடையாது. அப்போ இதில் நடக்க போகிற லாஸஸ்ன்றது கிடையாது. அப்போ சிம்பிளாகவே என்னோட ஸ்குரில் கேஜில் தான் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம்ல. ஓகே, அந்த பாயிண்ட் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். The efficiency of squirrel cage induction machine is slightly more than the Slipring induction machine. Okay, the efficiency of squirrel cage induction machine is slightly higher than the efficiency of squirrel cage induction machine is slightly more than the Slipring induction machine. எதுக்காக? Because of brush friction losses are completely absent in squirrel cage. Completely absent in squirrel cage. சார், கேஜ் ரோட்டார்னா ஸ்குரில் கேஜ் சொல்லுது. ஓகே, கேஜ் ரோட்டார் அப்படின்னா ஸ்குரில் கேஜ், வவுண்டு ரோட்டார்னா ஸ்லிப்ரிங். ஓகே, இப்படி கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல வேணும்னா எழுதிக்கங்க, which is known as கேஜ் ரோட்டார். ஸோ ஸ்லிப்ரிங்க வவுண்டு ரோட்டார் அப்படின்னு சொல்லலாம். இதை கேஜ் ரோட்டார், இதை வந்து வவுண்டு ரோட்டார். ஓகே, என்ன வவுண்ட் பண்ணியிருக்கோம், வைண்டிங்ஸ் இருக்கு, அதனால தட் இஸ் நோன் as வவுண்ட் ரோட்டார். ஸோ இது என்னோட ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னோட ரிலேட்டிவ் ஸ்பீடு அண்ட் இஎம்எஃப் கான்செப்ட்ஸ். ஓகே, ரிலேட்டிவ் ஸ்பீடு அண்ட் இஎம்எஃப் கான்செப்ட். ஸோ இஎம்எஃப்க்கும் இந்த என்னோட ரிலேட்டிவ் ஸ்பீட்லையும் இஎம்எஃப்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் and EMF in induction machine. ஓகே, என்னோட ரிலேட்டிவ் ஸ்பீட் அண்ட் இண்டக்ஷன் மெஷினோட இஎம்எஃபோட கான்செப்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே சார், நமக்கு என்ன தெரியும்? த ஸ்டேட்டார் கன்சிஸ்ட் ஆஃப் அ 3-phase சப்ளை, அதாவது த ஸ்டேட்டார் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3-phase வைண்டிங். ஒரு 3-phase வைண்டிங் ஸ்டேட்டாரில் இருக்கும்பா, கரெக்ட் தானே? The stator consists of 3-phase windings. This is off phase and this is what Y phase and this is what a B phase. Okay, so R Y and BA. So இதனால என்ன கிரியேட் ஆகும்? Yes, it creates the rotating magnetic field. ஸோ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டையே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். The rotating magnetic field is known as 3/2 FM. கரெக்டா? ஸோ 3/2 FM cos of theta minus omega t. ஜஸ்ட் இதை கீழே எழுதிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டேட்டாரில் இருக்கும். ஓகேயா சார்? இப்போ இதோட ஸ்பீடு நான் வந்து இதுலேயும் நீங்கள் சொல்லலாம், இல்லை இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடு NS is equal to 120 F/P. ஓகே, இப்படியுமே நீங்கள் சொல்லலாம். இது வந்து மேக்னிடியூட்பா. ஓகே, இப்போ நம்ம மேலே சொல்லியிருக்கிறதுன்றது the magnitude of rotating magnetic field. என்னோட ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இது வந்து அதோட ஸ்பீடு, the speed of rotating magnetic field. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு P வந்து ஸோ
2 எடுத்துக்கலாமா, 2 4 எடுத்துக்கலாம். எஸ், we take 4. நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 4 எடுத்துக்கிறேன்ப்பா. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி 50 ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 4 ஆகும் எடுத்துக்கிட்டா. ஸோ என்ன வரும், தட் இஸ் 3. 4 3 12, அப்போ 30 இன்ட்டு 50. எஸ், அப்போ என்னோட சிங்க்ரனஸ் ஸ்பீட் வந்து 1500 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் கேஸு. ஸோ ஒரு 1500 ஆர்பிஎம்மில் இந்த அளவு மேக்னிடியூட் உள்ள ஒரு ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எங்கே இருக்குன்னா, திஸ் இஸ் த ஸ்டேட்டார் ஃபீல்டு. ஓகே, ஸோ விச் இஸ் அ ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இது எல்லாமே ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டுப்பா. ஸோ இந்த வேகத்தில் என்னோட ஸ்டேட்டாரில் இருக்கிற ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேயா, ஸோ இப்போ அகைன் நமக்கு என்ன தெரியும், ரோட்டாரில் இந்த இஎம்எஃப் வந்து கட் பண்ணும். ஓகே, ஸோ ரோட்டார் இருக்கா, ஓகே. இப்போ இந்த ரோட்டாரில் என்ன இருக்கும், இங்கே ஒரு 3 ஃபேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கேயுமே ஒரு 3 ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஃபேஸ் என்ன பண்ணோம்னா, எஸ் இட் டெஃபினட்டாக இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதோட ஸ்பீடுன்றது தட் இஸ் என்ஆராக இருக்கும் சார். ஓகே, திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ரோட்டார். புரியுதா? ஸோ இந்த ஆர்எம்எஃப் இந்த ரோட்டாரை கட் பண்ணுது. இந்த ரோட்டாரை கட் பண்ணதுனால அதில் ஒரு கரண்ட் சர்க்குலேட் ஆகுது. இந்த கரண்ட் தான் இந்த ரோட்டாரை எனக்கு ரொட்டேட் பண்ணுது. அந்த ரோட்டாரோட ஸ்பீடுன்றது தட் இஸ் என்ஆராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனில் எடுத்துக்கிறேன். ரொட்டேட் ஆகுறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்ததாக ஃபேஸ் சீக்வன்ஸை மாற்றி கொடுத்தா எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு 3 கண்டிஷனை நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. புரியுதா? ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரோட்டார் வந்து 0 ஸ்பீடில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் ஸ்டில். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக எப்பவுமே என்னோட இன்டியூஸ்டு இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ அது இதே தான், இதை தான் நம்ம எழுத போகிறேன். அது ஒரு வேற இதுவாக எழுத போகிறேன். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சியை நான் கண்டுபிடிக்கப்பேன். அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எழுதுறேன். The frequency of induced EMF in the rotor. So என்னோட frequencies எழுதுறேன் டைரக்டா. The frequency of induced EMF. So இது எப்படி எழுதணும்னா, relative speed into P divided by 120. Okay, the frequency of induced EMF na, that is relative speed into 120. இந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன்லப்பா. ஃப்ரீக்வன்சி எழுதுனா எப்படி எழுதலாம், இதில் இருந்து ஃப்ரீக்வன்சி எழுதுனா Pn டிவைட் பை 120 எழுதலாமா, அதே தான். ஸோ இந்த இடத்துல என்னன்றது தானே ஸ்பீடு. எப்பவுமே ஸ்பீடை நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஸோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் எடுத்துக்கணும். அப்போ பாருங்க, ஸோ n இன்டூ P பை 120 சேமா. ஓகே, ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது என்னப்பா, the speed of stator flux minus speed of rotor speed of conductor. ஓகே, speed of flux minus speed of conductor னு எழுதலாம். நீங்க ஸ்டேட்டருக்கு எழுதுனா ஸ்டேட்டர், ரோட்டாருக்கு எழுதுனா ரோட்டார். ஓகே, speed of flux minus speed of conductors. இருங்க, இது அப்படியே எழுதலாம். ஸோ இது எந்த இடத்துல எழுதுறோமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம்ப்பா. ஸ்டேட்டாருன்னு போடுறேன், ஸ்டேட்டாருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டாருக்கும்னா ரெண்டுமே ஸ்டேட்டாராக இருக்கும். ஸ்டேட்டாரு வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டார்னா ஒன்று ஸ்டேட்டாரும் இன்னொரு ரோட்டாராகவும் இருக்கும். யார் 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த ரிலேட்டிவ் எழுதுறோமோ, ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறோமோ அதை தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை எழுதுறப்போ யார் 2 பேருக்கு இடைப்பட்ட ஸ்பீடை எழுதணுமோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேயா? ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் ஃப்ளக்ஸ் மைனஸ் கண்டக்டர், stator flux minus speed of conductor. ஸோ இந்த கண்டக்டர் வந்து நீங்கள் ஸ்டேட்டாருக்கு சொல்கிறீங்கன்னா ஸ்டேட்டாரில் சொல்லுவீங்க, ரோட்டாருக்கு சொல்கிறீங்கன்னா ரோட்டாருக்கு சொல்லுவீங்க. ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஃப்ளக்ஸ் மைனஸ் கண்டக்டர் இன்டூ P பை 120. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் கான்செப்டை கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிள் தான். ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிங்க, ரிலேட்டிவ் ஸ்பீடோட இன்டூ P பை 120 மல்டிப்ளை பண்ணுங்க, தென் யூ வில் கெட் த ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு
என்னோட ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஸ்டேட்டாருக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை நம்ம பார்த்துட்டா முடிஞ்சிடும். ஸோ இதில் கேஸ் 1 நம்ம எழுதிக்கலாம். ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் with respect to relative speed of stator flux with respect to stator. ஸோ இந்த முறை நான் என்ன பண்ணியிருக்கேன்ப்பா, ஸ்டேட்டாருக்கு இடைப்பட்ட ரிலேட்டிவ் ஸ்பீடு, ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸுக்கும் ஸ்டேட்டார் கண்டக்டருக்கும், ஸ்டேட்டாருனாலும் ஒன்று தான், ஸ்டேட்டார் கண்டக்டர்னாலும் ஒன்று தான். ஓகே, இங்கே நான் வெறும் ஸ்டேட்டார்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்டேட்டார் கண்டக்டரையும் குறிக்குது. ஓகே, அப்போ இதுக்கான ஃபார்முலா எப்படிப்பா எழுதுவீங்க? எஸ், the relative speed into p by 120. ஓகே, இப்போ பாருங்க, ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது என்ன? ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸுக்கும் ஸ்டேட்டார் கண்டக்டரும் நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஓகே, யாரு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க? ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸா ஸ்டேட்டார் கண்டக்டர்? அப்போ ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸை முதல் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அதை எழுதிக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் ஸோ அடுத்ததா கண்டக்டர், ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் கண்டக்டர் into p by 120. ஓகேயா? ஸோ into p by 120 புரியுதாப்பா? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் சார்? ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸோட ஸ்பீடு இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ். இந்த ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸோட ஸ்பீடுன்றது ns. ஸ்டேட்டாரோட ஸ்பீடு என்னப்பா? ஸ்டேட்டார் இட் இஸ் ஸ்டேஷனரி. இங்க பாருங்க, ஸ்டேட்டாரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பார், ஸ்டேஷனரி. அவரு ரொட்டேட்டே ஆக மாட்டார். ஸ்டேட்டார் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பார். திஸ் இஸ் த மிஷின், ரைட்? ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார்ன்றது தட் இஸ் 0. ஓகே, ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் கண்டக்டர்ன்றது தட் இஸ் 0. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் வந்து ns, ஆனால் இவனோட ஸ்பீடு 0. ஓகேயா? ஸோ இவனோட ஸ்பீடு வந்து ns, இவனோட ஸ்பீடு வந்து 0 சார். ஓகே, அப்போ பாருங்க, இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன? ns minus 0 into p by 120. அப்போ நீங்கள் போடுங்க. ஸோ ns divided by p by 120. ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் த சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் பிட்வீன் த ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் எடுத்தீங்கன்னா சேம் சப்ளை ஃப்ரீக்வன்சி அளவுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குது. ஓகேயா? the frequency of induced EMF by the, so இந்த இடத்துலயே நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்க, frequency of induced EMF, frequency of induced EMF. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி சப்ளை இந்த இடத்துல எப்போ எனக்கு சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு வருதோ அது எனக்கு எதை கொடுக்குதுன்னா, சப்ளையில் எவ்வளோ இஎம்எஃப் இருக்கோ அதே அளவுக்கு இஎம்எஃப் ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம்பா. ஓகே, இதை நான் உங்களுக்கு எழுதுறப்ப புரியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு சேம் ஃப்ரீக்வன்சின்னு வராது. எதை மீன் பண்ணுதுன்னா, the frequency of induced EMF in the rotor is same as the supply frequency. Okay, அப்ப supply frequency ல எப்படி இருக்கோ அதே EMF தான் ரோட்டாருக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இங்க F ன்னு வரது எது மீன் பண்ணுது? So F denotes the frequency of induced EMF in the stator winding is always equal to the supply frequency ன்னு சொல்லுது. ஓகே, F ன்றது supply frequency. The frequency of induced EMF in the stator winding is always equal to okay, and the EMF நான் இப்ப எழுதுறேன். E20 is equivalent to same EMF equation 4.44 F2 phi 1 N2 KW2.
ஸோ சேம் இப்போ சிம்பிளாக என்ன சப்ளை ஃப்ரீக்வன்சி வந்து 230 வோல்ட் அப்படின்னா அதே 230 வோல்ட் தான்ப்பா இங்கே இன்டியூஸ் ஆகிருக்கும். புரியுது தானே? ஸோ சப்ளையில் எனக்கு என்ன வோல்டேஜ் இருந்துச்சோ அதே ஃப்ரீக்வன்சியில் எனக்கு இஎம்எஃப் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்கும்? டெஃபினட்டாக இந்த அளவுக்கு இஎம்எஃப் எனக்கு இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு புரியுதாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா விச் இஸ் ஆல்வேஸ் என்எஸ் தான். அதோட ஸ்பீடு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா விச் இஸ் என்எஸ். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது என்எஸ். இப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னா சப்ளை ஃப்ரீக்வன்சியில் இருந்த அளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. புரியுதா? ஸ்டேட்டாரில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் சப்ளை ஃப்ரீக்வன்சியில் எவ்வளவு இஎம்எஃப் இருக்கோ அதே அளவு இன்டியூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அதுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா என்எஸ்ஸாக இருக்குது. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு the relative speed between the stator and rotor winding க்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் 2. ஸோ இதில் ஏ கேஸ் பி கேஸ்னு அப்படி இருக்கு. the relative speed okay the relative speed between stator flux with respect to rotor winding. Okay, the relative speed between stator flux and rotor winding. Stator flux kum rotor winding kum இடைப்பட்ட relative speed. Okay, so இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் relative speed வந்து it is relative speed into p by 120f. so relative speed என்றது speed of stator flux minus speed of rotor winding. ஓகே, p by 120f கிடையாது சார். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கேஸ் 1ன்னு சொன்னேன் பாருங்க. இந்த கேஸ் 1 இப்போ இதுதான் சொல்றேன். கேஸ் A அப்படின்றது என்னன்னா the rotor at standstill condition. the rotor at standstill condition. standstill condition என்ன அர்த்தம்? ரோட்டாரோட ஸ்பீட் இஸ் 0. ஓகே, இது என்ன? திஸ் இஸ் ns. ஸோ இந்த முறை இது என்ன? திஸ் இஸ் nr. கரெக்டா? இந்த முறை என்னோட ரோட்டாரோட ஸ்பீடுன்றது தட் இஸ் nr சார். ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் கண்டக்டர்ன்றது விச் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ ஓகே, ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் கண்டக்டர்ன்றது ஆல்வேஸ் 0. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் ரோட்டார் வைண்டிங்ன்றது nr. ஸ்டாண்ட் ஸ்டில்ல nr 0. ஓகே, ஸ்டாண்ட் ஸ்டில்ல பொறுத்த வரைக்கும் nr is 0. அப்போ ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான்ப்பா. அப்போ இந்த கேஸ்ல இருந்த ரிலேட்டிவ் ஸ்பீடோட இஎம்எஃப் எவ்வளவு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னப்பா? ns minus 0 into p by 120. அப்போ சேம் as supply frequency வருதா? அப்போ பாருங்க, the frequency of induced EMF in the rotor winding, முன்ன stator winding சொன்னேன், இந்த முறை rotor winding at standstill condition is equal to the supply frequency. அங்க நம்ம சொல்ல அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். the frequency of induced EMF ஸோ அப்போ இது எதை மீன் பண்ணுது? அதே 230 வோல்டேஜ் ஸ்டேட்டார்ல இன்டியூஸ் ஆன அதே 230 வோல்டேஜ் ரோட்டார்லையும் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டார்ல இன்டியூஸ் ஆன அதே 230 வோல்டேஜ் ரோட்டார்லையும் இன்டியூஸ் ஆகுது அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அடுத்ததான் the frequency of induced EMF in rotor winding at standstill condition is equal to supply frequency. So அடுத்ததா the direction of this induced EMF. ஏன்னா இந்த முறை direction of induced EMF கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ரோட்டார்ல இன்டியூஸ் ஆனது, போன முறை ஸ்டேட்டார்ல இன்டியூஸ் ஆச்சு, அதனால கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இந்த முறை ரோட்டார்ல இன்டியூஸ் ஆனா கண்டுபிடிக்கணும்.
The direction of induced EMF can be found by Fleming right hand rule. Okay, the direction of induced EMF can be found by Fleming right hand rule. அப்ப Fleming ஓட right hand rule யூஸ் பண்ணி என்னால அந்த direction of induced EMF எந்த directionல EMF induce ஆகுது சார் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சார். ஓகேயா, இப்ப புரியுதா சார்? ரிலேட்டிவ் ஸ்பீட்ல இருக்கிறப்போ ஸ்டேட்டார்ல எவ்வளவு ஸ்பீட் இருந்துச்சோ, அதாவது ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்கிறப்போ, ரோட்டார் வந்து 0 ஸ்பீட்ல இருக்கிறப்போ ஸ்டேட்டார்ல எவ்வளவு EMF இருந்துச்சோ அதே EMF தான் ரோட்டார்லயும் இன்டியூஸ் ஆகும். அங்க 500 வோல்டேஜா, அப்ப ரோட்டார்லயும் 500 வோல்டேஜ், அங்க 600 வோல்டேஜா, அப்ப ரோட்டார்லயும் 600 வோல்டேஜ் தான் இருக்கும்பா. ஓகே, இது புரியுதா? சரி, அடுத்த முறை இப்போ ரோட்டார் இஸ் அட் ரொட்டேட்டிங் கண்டிஷன், ஸ்டாண்ட் ஸ்டில் சொல்லல இப்போ. ஓகேயா, சோ ரோட்டார் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்ல இல்ல. ஓகே, இப்போ ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுது. சோ இந்த கேஸ் எடுத்துக்கலாம். சோ ஏ எடுத்தோமா, இப்போ பி, இது ஏ இல்ல, அடுத்ததா பி. rotor speed is nr. okay, so speed வந்து nr ன்னு எடுத்துக்கிறேன். it is not 0, so 0 ன்னு எடுத்துக்கலப்பா, நான் nr அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கேஸ்ல the relative speed கண்டுபிடிக்கணும். the relative speed ஓகே, இந்த கேஸ்ல என்னோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னப்பா? Speed of stator flux minus speed of rotor conductors into P by 120. So இது என்ன? ns. இவன் இந்த முறை nr 0 கிடையாது, into P by 120. ஓகேயா, ns minus nr into P by 120 அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் சார். ஸோ இப்போ therefore சார், இப்போ எனக்கு இந்த எக்ஸ்பிரஷனை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ns minus nr by p by 120, இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு எனக்கு ns by p by 120 அப்படின்னு வருது. அப்போ இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடை நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா நான் மேலையும் கீழையும் ns ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சார். ஜஸ்ட் மல்டிப்ளை ns நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகே, இப்போ என்ன ஆகுது? ஆல்ரெடி கீழே ஒரு மேலே ns minus nr இருக்கா, அதை எழுதிக்கலாம். ns minus nr. அடுத்ததா ஸோ p divided by 120 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ns, இந்த இடத்துல ஒரு ns. ஸோ இது என்ன ஆயிடுது? இட் பிகம்ஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ எனக்கு சப்ளை ஃப்ரீக்வன்சி f-ஆ மாறிடும். ஸோ கீழே இருக்கிறது ns minus nr by ns minus nr divided by ns அப்படின்றத நம்ம ஸ்லிப் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸ்லிப்ன்றது எதை கொடுக்குது? இட் gives the relative speed difference between the stator and rotor. ஓகே, ஸோ இது என்னோட ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீட் டிஃப்ரென்ஸை என்னோட ஸ்லிப் கொடுத்துருது. ஸோ அப்போ therefore இது என்ன? தட் இஸ் சப்ளை ஃப்ரீக்வன்சி. அப்போ therefore இதை நான் எப்படி எழுதுறேன்னா, ஸ்லிப் இன்டு சப்ளை ஃப்ரீக்வன்சி எஃப், SF. ஓகே, ஸோ இதுதான் the induced EMF in the rotor winding when. ஸோ இதுதான் என்னோட induced EMF in the rotor winding during the case of relative speed, speed of nr. அதாவது ரோட்டார் வந்து ஒரு nr ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகிறப்போ சார், இங்க nr இருக்காம் பாத்தீங்களா? nr இந்த கேஸ்ல 100 இருக்கலாம், இல்ல 500 rpm இருக்கலாம், இல்ல 1000 rpm இருக்கலாம். இது எல்லாமே nr எக்ஸிஸ்ட் அப்படின்ற கேஸ். போன கேஸ்ல தான் nr 0 சார். போன கேஸ்ல தான் nr 0. இந்த கேஸ்ல nr ஓட வேல்யூ இருக்கும். இட் மே பி 100, 200, வாட் எவர் த வேல்யூ இட் கேன் பி. ஸோ என்ன வேல்யூனாலும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த முறை பாருங்க, போன முறை சப்ளை ஃப்ரீக்வன்சி அளவுக்கு EMF இன்டியூஸ் ஆச்சு. ஆனா இந்த முறை ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் சப்ளை ஃப்ரீக்வன்சி அளவுக்கு தான் EMF இன்டியூஸ் ஆகும். போன கேஸ்ல ரோட்டார்ல சப்ளை ஃப்ரீக்வன்சி அளவுக்கு EMF இன்டியூஸ் ஆயிருக்கும்.
சப்ளை ஃப்ரீக்வன்சி 250னா 250 வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இஎம்எஃப். ஆனா இந்த முறை ஸ்லிப் வந்து 0.1ன்னு எடுத்தீங்கன்னா அப்போ 0.1% தான். ஸ்லிப் வந்து 2%னா 2% தான். ஸ்லிப் 50%னா 50% தான். அப்ப ஸ்லிப் எவ்வளவா இருக்குதோ அந்த அளவுக்கு ஈக்குவலான இஎம்எஃப் தான் ரோட்டார்ல இன்டியூஸ் ஆக போகுது. ஓகேயா? அப்ப இந்த முறை சேம் EMF will not be induced in the rotor. The frequency of induced EMF in the rotor, இந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறேன். The frequency of induced EMF in rotor at steady state. Actually இந்த கண்டிஷனுக்கு பேரு steady state condition சார். NR அப்படின்னு சொன்னோம்னாலும் steady state அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். Okay, the frequency of induced EMF in rotor at steady state is equal to slip times of frequency. Okay, the frequency of induced EMF is always slip times of frequency. Okay, sir, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்ல சார்? அடுத்ததா சரி, இதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, நார்மலா ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சடனா ஃபேஸ் சீக்வன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சடனா ஸ்டேட்டாரோட ஃபேஸ் சீக்வன்ஸஸ் சேஞ்சுடு. அப்போ என்னோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் EMF கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் EMF, தேர்ட் கேஸ், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் EMF in rotor when a supply phase sequence is changed suddenly. When a phase sequence is changed suddenly. ஓகே, அப்போ ஃபேஸ் சீக்வன்ஸ் சடனாக சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் சப்ளை ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? சப்ளை ஃப்ரீக்வன்சி NS minus NR into P by 120. ஸோ இது எப்போ? வித்தவுட் சேஞ்ச் ஆஃப் சப்ளை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபேஸ் சீக்வன்ஸ். சாரிப்பா, ஃபேஸ் சீக்வன்ஸ். ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸோட சேஞ்சஸ்க்கு முன்னாடி. ஓகே, ஸோ என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸோட சேஞ்சஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ ஃபேஸ் சீக்வன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால என்ன நடக்குது சார்? இந்த முறை ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால சார் போன முறை NSோட ஸ்பீடும் இதுதான். ஓகே, இது டைரக்ஷன்ஸ் வேணும்னா கூட நான் உங்களுக்கு போடுறேன்ப்பா. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதோட டயக்ராமை நான் என்ன எக்ஸஸாக வரைகிறேன். The speed of stator flux, the speed of rotor flux நம்ம எழுதலாம். So speed of stator flux and speed of rotor flux. So அதோட டைரக்ஷன். ஓகே சார், இது வந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார். இது ஒரு 3 phase வைண்டிங், ரைட்? ஸோ அப்போ இது என்னோட ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார். ஸோ என்னப்பா ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ்ன்றது? தட் இஸ் NS தானப்பா. ஓகே, இது சேம் டைரக்ஷன். ரோட்டார் ஃப்ளக்ஸோட டைரக்ஷனும் சேம். ஸ்பீட் ஆஃப் ரோட்டார் ஃப்ளக்ஸ். This is NR. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால இது வந்து கண்டிஷன் 2, கேஸ் 2 ஓட டயக்ராம். ஸோ இது ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால NS மைனஸ் NR அப்படின்னு சொல்றோம் ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஓகே, அட் ஸ்டெடி ஸ்டேட்ல இது எப்போன்னா ஸ்டெடி ஸ்டேட்டோட டயக்ராம். ஓகே, இப்போ கேஸ் 3ஓட டயக்ராம் நீங்க வரைஞ்சீங்கன்னா ஓகே, இப்போ கேஸ் 3 சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் சீக்வன்ஸ்.
ஸோ இப்போது என்னோட சப்ளை ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிடும் சார். சப்ளை வந்து சேஞ்ச் ஆனதுனால ns என்ன ஆகிடுதுன்னா திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ். ஓகேயா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சார் இது ns தான். ஓகே, அதே ஸ்பீடு தான், பட் டைரக்ஷன்ஸ் வேற. ஓகே, ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ்ன்றது சேம் தான். சப்ளை ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனதுனால டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சேஞ்ச் ஆயிரும். சப்ளை ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததா இது ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சி, ரோட்டாரோட ஸ்பீடு. ஓகே, ரோட்டார்ல இருக்கிற RMF ஓட ஸ்பீடு, இது ஸ்டேட்டாரோட RMF ஓட ஸ்பீடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அப்போ ரோட்டாரோட RMF ஸ்பீடு ஸ்டில் ரிமைன் சேம். இதே வேகத்தில் தான் அவர் போயிட்டு இருப்பாரு. ஸ்பீட் ஆஃப் ரோட்டார். ஸோ இப்போ இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன? ns பிளஸ் nr. புரியுதா? இங்க பாருங்க, இவன் இந்த டைரக்ஷன்ல போறான், இவன் இந்த டைரக்ஷன்ல போறான். அப்போ ரெண்டு பேரும் ஆட் ஆகுறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரோட ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ns பிளஸ் nr அப்படின்னு தான் வரணும். இது வந்து வித்தவுட் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் சீக்வன்ஸ்ல. ஸோ இப்போ வித் சேஞ்ச் இன் ஃபேஸ் சீக்வன்ஸ் ns பிளஸ் nr இன்டு p பை 120. ஸோ இது வித் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் சீக்வன்ஸ். ஃபேஸ் சீக்வன்ஸோட சேஞ்சஸ்க்கு அப்புறமா இதுதான் சார் வருது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதை நான் ஃபர்தராக சால்வ் பண்ணுறேன். ஸோ ns பிளஸ் nr கரெக்டா பிளஸ் ns மைனஸ் ns ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்டூ ரெண்டு பிளஸ் ns மைனஸ் ns ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்டூ 120. ஸோ இதை ஃபர்தராக எப்படி எழுதுறேன்னா 2ns மைனஸ் ns மைனஸ் nr அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்டூ p பை 120. இப்போ இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ns டிவைட் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி 2ns மைனஸ் ns மைனஸ் nr divided by ns into pns divided by 120. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப சார் என்ன கிடைக்குது? தட் இஸ் 2 மைனஸ் s into f. ஓகே சார், இதுதான் என்னோட ஃப்ரீக்வன்சி. ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ என்னோட இன்டியூஸ்டு இஎம்எஃபோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 2 மைனஸ் sf சார். ஓகே, இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கட்டா? இதுதான் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆனப்போ ரோட்டாரில் இன்டியூஸ் ஆன என்னோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகே, ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ இந்த இஎம்எஃப் தான் என்னோட ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகும். ஓகே, இப்போ இதை எழுதுவோமா? இஃப் த stator phase sequence is changed, then the frequency of induced EMF in rotor winding immediately changed as 2 minus s into f. அவ்வளோதான் சார். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆனப்போ என்னோட ரோட்டாரில் சேஞ்ச் ஆன என்னோட இஎம்எஃப். ஓகே, திஸ் வாட் த இஎம்எஃப் ஆஃப்டர் த ரோட்டார் வைண்டிங் சேஞ்சஸ், ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்சஸ். அப் டு திஸ் கிளியர் தானேப்பா? அப் டு திஸ் கிளியர் தானே? ஸோ இது வரைக்கும் இந்த செஷன்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஸோ இட் வில் பி என்கரேஜிங் டு அஸ். ஸோ நமக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும், இல்லை பர்சனலாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஜஸ்ட் மெசேஜோ காலோ பண்ணுங்கள். நம்ம வந்து கைட் பண்ணுறப்பா. இதை தவிர்த்து நம்ம நிறைய கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் அது எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா.